Chai with Chitra. அந்த படத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணீங்களா? அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணேன். ஒரு சீன் நடிச்சிருப்பேன். விவேக் சார் தான் நடிக்க வச்சார். ஆனந்த் பாபு ஒரு நல்ல மனிதர், அற்புதமான மனிதர், அப்படியா? நல்ல ஜாலியான டைப்பு. திடீர்னு ஒரு வண்டி கிண்டி அனுப்புனா பைக்லேயே வந்துடுவார். ரொம்ப நல்ல மனிதர். விவேக் சார் வந்து அதில் ஒரு குளத்தில் கல் போடுவார். போட்டிருக்கும்போது பூச்சி முருகன் ஒருத்தர் இருக்கார், இப்போ நடிகர் சங்க துணைத் தலைவர். ஆமாம். அவர் வந்து என்னப்பா ஒரே சோகமாக இருக்கேன், ஒரு நாள் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி தர முடியுமா? இம்பாசிபிள். அட்லீஸ்ட் அளவு சாப்பாடு நோ சான்ஸ். ஒரு இட்லி வடை முடியாது, சிங்கிள் டீ அதான் முடியாதுன்ட்டு இல்லையா? டமான்னு விவேக் சார் அடிப்பார். என் வாழ்க்கையில் 1000 சோகம் இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதை பற்றி உனக்கு என்ன கவலை? அனாவசியமாக என் வாழ்க்கையை கொடுக்க சொல்லிட்டேன். அப்புறம் ரோட்டில் நடந்து வருவார். நான் எதிரில் பீடி அடிச்சு வருவேன். அவரை தாண்டி போவேன். எப்பா என்ன சோகம் கேட்க மாட்டியா? அதை ஏன்டா நான் கேட்கணும்? உன் வாழ்க்கையில் 1000 சோகம் இருக்குது, இல்லாமல் இருக்கும். அதை பற்றி எனக்கு என்ன கவலை? கொன்றுவேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சீன் எடுக்கும்போது அவர் தான் விவேக் சார் தான் விக்ரமன் சார் சொன்னார், சார் இதில் சிம்மனை போட்டுக்கலாம் சார் அவனு சொல்லி அதை வந்து நடிப்பு. ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000 சோகம் இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதை பற்றி எனக்கு என்னடா? அனாவசியமாக என் வாழ்க்கையில் குறிக்கிறாரா சொல்லிட்டேன். பினு சக்கரவர்த்தியோட அந்த படத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி ஆனந்த் பாபு படத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை அதே சிக்கனமாக சீன் எடுத்தோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. மோகினி நல்ல மேடம், அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க நல்லபடியாக. அதில் பாலுமேந்திரா அசிஸ்டண்ட் தான் கோபால், ஒரு கேமராமேன். இன்றைக்கி இல்லை அவர் உயிரோட. அது வந்து அசோக் வந்து என்ன பண்ணுவார்னா, அங்கே லோக்கல் மேனேஜர் ஆகும்போது இந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ், இவங்க அம்மாகரி சிவா படம்லாம் நடக்கும்போது சின்ன சின்ன பிட்டு ஃபிலிம் இருக்கும். அவர்கிட்ட பணமும் அதிகமாக கிடையாது. அதை வந்து லோட் பண்ணி பண்ணுவோம். கோபால் வந்து 40 அடி 50 அடி அப்படி. ஆமாம், கோபால் வந்து டைரக்டர் சொல்லிடுறாங்க பாரு, அதை போய் அவரை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சார். சூப்பர். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போவார், ஒரு 20 கேனை கொண்டுருவார். அது ஒன்றா ரோல் பண்ணுவாங்க. அது பார்த்தா படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியாது. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணீங்களா? கடைசி வரைக்கும் டைரக்டர் வானத்தை போல வரைக்கும் ஒர்க் பண்ணேன். நான் பேசுகிறேன் இப்போலாம் புதிய மன்னர்கள். அதுக்கப்புறம் வந்து ரோஜா கம்பெனிஸில் ஒரு படம் பூஜை போட்டாங்க, அது ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது சூரிய வம்சம், வானத்தை போல எல்லாம் ஒர்க் பண்ணோம். ஏன் ரோஜா கம்பெனிஸ் ட்ராப் ஆகிடுச்சு இந்த படம்? கார்த்திக் வந்து முதல்ல கதையெல்லாம் கேட்டார் பாம்புக்குரில், எல்லாம் ஓகேன்ட்டார். அதுக்கு இளையராஜா தான் மியூசிக்கு. கடைசி வந்து கிளைமேக்ஸை மாற்றுங்கன்னாரு. டைரக்டர் வந்து அதில் உடன்பாடு எப்போவுமே ஒத்துக்கவே மாட்டார். அதனால் வந்து ரோஜா கம்பெனிஸு ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் புதிய மன்னர்கள். முதல்ல விக்ரமன் சார் ரகுமான் சேர்ந்து பண்ண படம். ஆமாம். அந்த படத்தில் விக்ரம் ஹீரோ, வேறு 4 ஃப்ரெண்ட்ஸு, சக்தி குமார், பாபு கணேஷ் எல்லாம் நடித்தாங்க. அதில் வந்து ரகுமான் சாருக்கும் விக்ரமன் சாருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடாச்சு. ஒரு சாங் போட்டு காமிச்சார், வானிலே நீ போட்டு ஏ தட்டு மின்னல் நமக்கு தங்கச்சங்கிலி. அதில் வந்து கோரஸ் வேணும்னாரு. சார் நீங்கள் உங்கள் படம்லாம் பார்த்துருக்கீங்க, கோரஸ் நீங்கள் அதிகமாக இது பண்ணுறீங்க, இது அந்த பேட்டன் கிடையாது சார், எனக்கு கோரஸ் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னாரு. வேறு விக்ரமன். ஆமாம். போன ரகுமான் வந்து அந்த லோபன் ஒருத்தர் இருப்பார், அவர் இன்சார்ஜ் கோரஸ் ஆர்டிஸ்ட், ஒரு 10 பேர் வர சொல்லுங்க. இல்லை சார் யாருமே இல்லை, பிஸியாக இருக்காங்கண்ணா. சார் வீட்டில் யார் இருக்காங்கண்ணா? 2 அச்சரி தொழுகு வந்திருக்காங்க, தோட்டக்காரன் எல்லாரும் நிற்க வச்சு ரகுமான் பாடி காமிச்சார். ஏ ஏ ஏ ஏ ஏ அட ஏ ஏ ஏ ஏ ஏ அட ஏ ஏ அட ஏ ஏ 1 2 3 4 பஞ்ச் பண்ணார். சூப்பர். அப்படியே வந்து அந்த பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பஞ்சு பண்ணார், அது 4ஆக பிரித்து போட்டார். டைரக்டர் கேட்டு ரொம்ப ஹாப்பி. அந்த நீங்கள் இன்றைக்கி கூட பாட்டு கேளுங்க, அந்த ஏலாம் வந்து ஒன்றும் தெரியாதவங்க, சங்கீதம் தெரியாதவங்க பாடினது தான். பயங்கர தைரியமான ஆள். அப்போ வந்து ஜிவி சார் ஒரு படம் பண்ணார், மே மாதம் ஒரு படம். அப்போ உட்காந்துருந்தோம், ஜிவி சார் வந்தோன்னே அவர், சார் வணக்கம் சார், சாங் கேட்கலான்னு வந்தேன். இவருக்கு வந்து சாங் ரெக்கார்ட் பண்ணல, மியூசிக் மட்டும் இருக்குது சார், ஒரு 2 hours கழித்து வாங்க அப்படின்னாரு. ஓகே 2 hours கழிச்சு வரேனார். ஜிவி சார் வந்தார். வந்தோடனே சாங் போட்டார், சிங்கர் கூட இல்லை, இன்சார்ஜ் பாடம் வச்சார். பல கட்டுமண்ணாக இருக்குது, அதுதான் யூஸரு. இந்த பாட்டு கேட்டுனே வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது, வேறு எதுவும் மாற்றினாங்க, இதே வைங்கன்னாரு. அதுக்கப்புறம் அவர் பெரிய சிங்கர் ஆகிட்டார். அந்த மாதிரி துணிச்சல். ஒரு ஹரிகரன், ஒரு
இவங்களாம் உதித் நாராயணங்களாம் வந்து இங்கே தமிழ் ஃபீல்டு கொண்டு வந்து அவர் தான். அவர் கொண்டு வந்த பிறகு இங்கே எஸ்பிபி மனசாருக்கெலாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாகிடுச்சு. அவங்களும் கொடுப்பாரு. பட் சில யார் எந்த பாட்டை பாடக்கூடாதோ அந்த பாட்டை பாடுவாங்க. புதிய மன்னரில் வந்து டிஎல் மகாராஜன் ஒருத்தர் வந்து ஒரு குத்துப்பாட்டு பாட வச்சிருப்பார். அந்த பாபு கணேஷ் ஆடுற பாட்டு, நீ கட்டு சேல மடிப்புலன்னா கசங்கி போனேன், அதை அப்படி ஆப்போசிட் வாய்ஸ் போடுவார். ஒரு பெரிய திறமசாலி, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இளையராஜாக்கு தாண்டி ஒரு பெரிய 3 அவார்டு வாங்கிக்க, ஆஸ்கார் வாங்கினா பயங்கர திறமசாலி. அந்த படத்தில் இப்போ நீங்கள் அவரோட நல்லா நெருங்கி பழகிருக்கீங்களா? ரகுமான் சாருக்கு நாங்கள் வந்து கம்போசிங் நான்லாம் போயிருந்தேன். பிசர்மன் கூட ரூம் போட சொன்னார் 5ஆம் நம்பர். ஏன்னா அந்த பீச்சு கிட்டே இருக்கும் ரூம். போய் அடிக்கடி தொழுவார். டைரக்டர் சார் டைரக்டர் ஃபோன் பண்ணார், எப்போ வரேன்னு கேட்டார். டைரக்டர் நைட் 2 மணிக்கு வர சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன சார் 2 மணிக்கு இவ்வளோ தூரம் இல்லை, டைரக்டருக்கு ரூம் போட்டுருக்காங்க தங்க வச்சுக்க, இப்போ வந்து தங்க நைட் 2 மணி தான் பாடி காமிப்பார். முதல்ல போய் ரூம் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் போய் அந்த ரூம் போனால் சோபா கிடையாது, ஒன்றும் கிடையாது, மெத்த கிடையாது. ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவே கட்டி வச்சுட்டாரு. ஒரு லாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துச்சு அங்கேயா? ஆமாம், ஒரு லாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஒரு 4 நாள் எல்லா சாங் கம்போசிங் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போ 5ஆவது படம் நினைக்கிறேன் ரகுமான் சாருக்கு. ஆமாம் ஆமாம். நிறைய பேர் சொன்னாங்க பாரதிராஜ் சார் கிழக்கு சீமையில் போடும்போது, எங்கள் ரகுமானுக்கெலாம் வந்து கிராமத்து வாடகை கிடையாதுங்க அப்படின்னாங்க. நான் பண்ணி வைக்கிறேன், அவன் பையன் பண்ணுவான், எனக்கு தெரியுமையா, அவன் கீபோர்டு வாசிக்கும் போது நான் உன்னிப்பாக கவனிப்பேன் அப்படின்னாரு. கிழக்கு சீமையில் ஓப்பனிங் மானூத்து மந்தையில் சூப்பர் கேட்டவொடனே எல்லா பேரும் அப்செட் ஆகிட்டாங்க. இது மாதிரி நம்ம யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ரகுமான்கிட்ட கீபோர்டு வாசித்தவர் தான் ஹாரி ஜெயராஜ். அவரை கொண்டு போய் ஒரு மஜ்னு ஒரு படத்தில் இது பண்ணாங்க. ஆனால் அந்த பேரை வந்து இவர் தட்டிட்டு போயிட்டார், கௌதம் வாசுதேவன் மின்னலை படத்துக்கு. அவரும் நிறையா படம் பண்ணிட்டார். சங்கர் சாரே அவர்கிட்ட படம் பண்ணார். ஆமாம். அவங்க அப்பா வந்து கிட்டாரிஸ்ட் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவர் பையன்தான். இன்றைக்கும் பிஸியாக தான் இருக்கார். இப்போ அங்கே வலசராக்கம் ஸ்டூடியோ அங்கே போயிட்டார். புதிய மன்னர்களும் பெருசாக போகல. அப்போ விக்ரமன் நீங்களும் என்ன பேசிக்குவீங்க? அவர் இது அஸ்ஸாமில் நடந்த நிகழ்ச்சி. இது மாணவர்கள்லாம் ஆட்சியை பிடிச்சாங்க, அதை மையமாச்சு எடுத்தார். படம் பெருசாக போகல, வருத்தப்பட்டார். ஆனால் அதை வச்சு 2 படம் ஹிட்டாச்சு. ஒன்று கோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம். ஆமாம், முதல்வன் கூட அந்த பேஸ் தான், ஒரு ஸ்டூடெண்ட் இது பண்ணி. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தார். சௌத்ரி சார் ஒரு நாள் வந்து ஈரோடு சொன்னார், சார் உங்களை சார் தேடிட்டு இருக்காரு சார் அப்படின்னா. போய் பார்த்தோன்னே பூவே எனக்கு கதை சொன்னார். நான் விஜய்கிட்ட போய் சொல்கிறேன் சார். நான் ஓ விஜய் நான் இப்போ வந்து இல்லை சார், அந்த பையன் பெரிய டேலண்ட்டு, நீங்கள் எழுதி வச்சுங்க, ரஜினிகாந்த் அந்த பையன் தான் இருப்பான் சார். ஓ அப்போவே சொல்லிட்டார். பூவேனக்கா ஷூட்டிங் நாங்கள் போனோம், நாகர்கோவிலில் ஷூட்டிங்லாம் எடுத்தோம். அந்த பத்மநாபபுரம் ஏரியாவில் முத படம் எடுத்தது நாங்கள் தான். அங்கே வந்து ஃபுல்லாக இந்துஸ் தான், ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் கிடையாது. ஆக்சுவலாக விஜய் கிறிஸ்டின்னு, அவன் விஜய்ங்கனாலும் அவங்க விட்டாங்க. அப்புறம் அசண்டர் ஷாஜகான்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்காக மரியாதை கொடுத்து இங்கே விடுறோம், சப்போஸ் முஸ்லீம் தான் கூட பேர் சொல்லுவாங்கண்ணா அப்படின்னு 19 படத்தில் 22 நாள் எடுத்தோம். அப்போயே டைரக்டர் வந்து அவர் நடிப்பெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். எஸ்ஐசியில் சொன்னார், சார் உங்கள் பையன் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய ஆளாக வருவான், எழுதி வச்சுங்கன்னாரு. நீங்கள் மெட்ராஸில் நான் கிளைமாக்ஸ் எடுப்பேன், நீங்கள் வந்து பாருங்கன்னாரு. அப்போ விஜயசேஷ மகளில் ஆனந்தமா ஆனந்தம் சாங் அதை எடுத்தோம். நானும் ஆடட்டுமா அப்படின்னாரு. சார் நீங்கள் வந்து விஜயப்பான்னு எல்லாரும் தெரியும், தப்பாக போயிடும்னாரு. அந்த படம் 170 டேஸ் சார் ஆடணுன்னாரா? இல்லை சார் நீங்கள் விஜயப்பான்னு தெரியும், வேணாம் சார். அந்த படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போதே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சவுதி சார் ஏமாத்தினாங்க. சார் பரிசாக போல சார், அவுட்ரேட் பண்ணி விட்டுருங்க, சுரேஷ் கே போல்ட்டு அவுட்ரேட் கருதோ அப்படின்னாரு. அவுட்ரேட் பண்ணாங்க. அது 5ஆவது வாரத்துக்கு அப்புறம் பெரிய ஹிட்டு. அதுதான் திருப்பூர் சுப்ரமணியன் வந்து கோயம்புத்தூரில் பெரிய ஃபங்க்ஷன் வச்சார். பூவனக்காக 124 ஆண்டு கொண்டாட்டம், வெள்ளி விழா கொண்டாட்டம் வச்சார். பூவனக்கா கதையை விக்ரம் விஜய்க்கு சொன்னபோது நீங்கள் போயிருந்தீங்களா கூட? இல்லை அப்போ நான் போகல. அப்போ டைரக்டர் கூட இருப்பேன், அவர் போய் சொல்லிட்டு வந்தார். பூவனக்கா படத்தினுடைய படப்பிடிப்பும் போது விஜய் எப்படி உங்ககிட்ட பழகுவார்? நல்ல மனிதர். அவருக்கு என்னன்னா ஷார்ட் ரெடின்னும் போது வருவார், பட் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார். அவர் இயற்கையாகவே குணமே அப்படி தான். சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசுவார், அந்த டைலாக் கேட்பார், உன்னிப்பாக கவனிப்பார். மானிட்டரில் ஒன்றும் பண்ண மாட்டார், டேக் கிளாஸ் தருவார். ஒரு இன்வால்மெண்ட்டு. இல்லாட்டினா நீங்கள் இந்த எவ்வளோ பெரிய இடத்த பிடிக்க முடியுமா, நீங்கள் எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாரு,
இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. கரெக்ட். ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் பெரிய வெற்றி அந்த படம். ஆமாம் சார். எப்படி கொண்டாடினீங்க நீங்கள்லாம்? ஐயோ பயங்கரம். ஆ. எங்கே போனாலும் டைரக்டருக்கு பெரிய மரியாதை. சௌத்ரி சார் வந்து ஓ நீ அடுத்து எனக்கு தான் பண்ணணும், வேறு எங்கேயும் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து ஈரோடு சுந்தர கதவசனத்தில் பாமரன்னு ஒரு படம் பூஜை போட்டாங்க. ரவிக்குமார் டைரக்ஷன். பூஜை போட்டு டிஸ்கஷன்லாம் போயிருந்துச்சு. அப்புறம் சௌத்ரி சார் ரூமில் ரவிக்குமார் உட்காந்தாரு. நாங்கள் வெளியில் இருந்தோம். இப்போ கமலஹாசன் ஒரு ஃபோன் சூப்போர்ட் ஆஃபீஸுக்கு. ரவிக்குமார் லைன் கொடுங்கனாரு. உள்ள லைன் கொடுத்து ரவிக்குமார் சார் நான் கமலஹாசன் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்னா. உடனே நீங்கள் ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. உடனே ரவிக்குமார் சௌத்ரி சார் சார் கமலஹாசன் நேரில் பார்த்ததில்ல, அவர்கிட்ட வந்து அழைப்பு வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் சார். போயிட்டு வந்தார். வந்தோடனே சார் சரத்குமார் டேட் வேஸ்ட் பண்ணுவேண்ணா, விக்ரமன் சார் வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் கமலை வச்சு ஒரு படம் பண்ணுறேன், அதான் அபய் சண்முகி. அப்போ வந்து விக்ரமன் வந்து ஈரோடு சௌந்தர் கூட டிஸ்கஷன் உட்காந்தாங்க. செட் ஆகலை அந்த கதையை, பாமரன் கதையை ஒரு படுறதா? ஆமாம் ஆமாம், செட் ஆகலை. உடனே சௌத்ரி சார் சொன்னார், சார் நான் பூவனக்காப்போ தாத்தா பேரங்கதை உங்கள்கிட்ட சொன்னேன், அதை பண்ணலாம், சரத்குமாரை போய் சொல்லியானார். சரத் சாரை போய் சொன்ன உடனே சரத் சார் சார் இமீடியட்டாக அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாரு. மிகப்பெரிய ஹிட். சரத் சாருக்கு ஒரு பெரிய லைஃப் நாட்டாமைக்கு அப்புறம். அவர் ஒரு தங்கமான மனுஷன் சரத்குமார். கரெக்ட் டயத்துக்கு வருவார் போவார், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர் ஹிட்டுக்கு சரத்குமார் வந்து செல்லப்பள்ள மாதிரி. ஆமாம். எல்லா படத்துலையும் புரியாத பதில் வந்து வரிசையாக போட்டுருவார். சூரிய வம்சத்தில் உங்களுடைய பணி என்ன? ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். அது வந்து பொள்ளாச்சி உடம்பு நடக்கும். ட்ரெயினில் பிக்கப்பு ட்ராப்பு அப்படி கொண்டு போகிறது, ரீல் கொண்டு போகிறது வர்றது, இப்படி பண்ணிக்கிருந்தேன். அந்த படத்தில் என்ன மறக்க முடியாத அனுபவம் உங்களுக்கு? மறக்க முடியாத அனுபவம் வந்து எல்லா காட்சிகளும் தத்ரூபமாக இருக்கும். அந்த பேரன் கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான். ஆமாம். அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேராக உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா ஆங்கிலாம் வைப்பீங்கன்னாரு. டைரக்டர் முதல்ல எங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த பையனை வெளியே அனுப்பிச்சிருங்க, இல்லைன்னா அடித்து கொண்டுருன்னாரு. அப்புறம் அவனை போனோடனே சார் வேறு யாரும் இல்லைன்னா ஏமலதான்னு ஒரு பொண்ணு, அதை ஆம்பளை கட்டை போட்டு எடுத்தோம். அந்த பொண்ணு தான் நடிச்சு, பிரமாதமாக நடிச்சு. அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் வந்து சரத்குமார் பேனால் இங்கு துடைச்சிடுவார். சேச்சா யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா, அப்படி ரொம்ப அருமையாக நடிச்சு. அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் தான் வானத்தை போல. ஆமாம். அந்த படத்துலையும் ஒர்க் பண்ணிங்களா நீங்கள்? ஆமாம் ஆமாம். ஆஸ்கார் ரவி சார் முதல் படம். அவர் ஆஸ்கார் ரவி சாருக்கு கதை சொன்னோம். சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார், விஜயகாந்த் வச்சு படம் பண்ண ஆசை. இல்லை இது விஜயகாந்த் ஏற்ற கதை தாங்க அப்படின்னாரு. போனோம் விஜயகாந்த் வீட்டுக்கு போனோம். அவங்க மனைவி விஜயகாந்தாக இருந்தாங்க. கதை சொன்னார். விஜயகாந்த் மனைவி சார் ரொம்ப அருமையாக இருக்குது சார், இதில் எந்த மாற்றமும் பண்ணாதீங்க, இவர் ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, ஃபைட்டுக்கிட்டு வைக்க சொல்லுவார். இல்லை மேடம் இதில் ஃபைட்டு வராது, பட்டு என்னை 4 பேர் கேட்பாங்க விஜயகாந்த் வச்சு ஒரு ஃபைட் கொடுக்குறேன்னா என்னங்க வைப்பாங்க. அப்போ நாங்கள் பாதி ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கிளைமாக்ஸ் அப்போ ஒரு ஃபைட் வைக்கலாம்னு சொல்லி டைரக்டர் வச்சார். அதில் ஒரு நல்ல இது என்னென்னா, சின்னி பிரகாஷ் டான்ஸ் மாஸ்டர், ஜெய்சால் மிரிஸ் பாலைவனத்தில் டான்ஸ் மாஸ்டர் விஜயகாந்த் உட்காந்துருக்காரு. நாங்களும் பக்கத்தில் நிற்கிறோம். சின்னி பிரகாஷ் தாவு நீயே என்ன மயக்கிறியே டங் டக் டங். விஜயகாந்த் அப்படி பார்த்தாரு. லட்சுமி அந்த மாஸ்டர் கூப்பிடுறாரு. மாஸ்டர் நான் யார் தெரியுமா, நீங்கள் வந்து மதுரையில் நன்றி உள்ள மனிதன் படத்தை நடிச்சிங்க, அப்போ நான் வேடிக்கை பார்த்து சான்ஸ்கிரிட் வந்த விஜயராஜ் தான் அந்த விஜயகாந்த். எனக்கு வயசு 50 ஆகுது, நாங்கள் எப்படி குத்துருமோ அது மாதிரி குத்துங்க, நீங்கள் குத்துலாம் எங்கே தாங்க முடியாது. இங்கே பாருங்கள் மீன் மாதிரி சூரிய போய் கொடுத்துருக்காங்க, உள்ள சிக்கனை அரிக்குது, டர்பன் வேறு போட்டுருக்கோம். ராவணியே என்ன மயக்குறியே, ராப்பகலா வந்து உலுக்குறியே. விஜயகாந்த் ஆடினார். டாவுனியே சரி மாட்டிக்கிச்சு கால் அப்படியே ஆடிட்டுருக்காரு. பார்த்தீங்களா நான் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன், மீனா அங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன். டே லட்சுமினா இல்லை யாரா சின்னி பிரகாஷ், நம்ம ஆளில் கூப்பிட்டு வருவான்டா சிவசங்கர் மாஸ்டர், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஒன்று போடுவான்ல, அதெல்லாம் பயங்கர அனுபவம். அப்புறம் கிளைமாக்ஸ் எடுக்கும்போது விஜயகாந்த் வீட்டை விட்டு வெளியில் வருவார். வெளியில் வரும்போது இந்த சூட் கேஸு கொடையெல்லாம் தூக்கிட்டு வரும்போது வேகமாக வந்தார். சார் கொஞ்சம் வயசான மாதிரி நடங்க சார். நான் சார் நீங்கள் நடந்து காமிக்க நான் நடக்கணும், உன் டயட் நடந்து காமிச்சா நடந்து வந்தார். டி லட்சுமினா இது என்னோட கிளைமாக்ஸ், மஞ்சள் பையும் கொடையும் கொடுத்துருக்காங்க. என் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, விஜயகாந்த் மார்க்கெட் முடிஞ்சிச்சு மதுரையை கிளம்பிட்டார் நினைப்பாங்கடா அப்படின்னாரு. டக்குன்னு யோசனை பண்ணுவார். உங்களே இல்லை சார் பயங்கரம்
ஃபேமஸ் தாங்க. டி இப்படி லட்சுமினா சூப்பருங்க அவனு. நீ விக்ரம் நான் அப்படி தானே சொல்லுவேன்னாரு. படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டானவுடனே எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நானும் ஸ்டில் சிவா முத்துன்னு பையன் வீட்டுக்கு வாங்கன்னா வீட்டுக்கு போனேன். இப்போ பாண்டி பஜாரில் ரைட்டில் சிவாஜி வீடு கட் பண்ணி பகவான் கட் இருக்கு, அங்கே போயிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு என்ன ட்ரெஸ் ஒன்று எடுத்துங்கடான்ட்டார். நாங்கள் போய் அங்கே போய் உட்காந்துட்டோம். அப்போ ஃபோன்லாம் பெருசாக கிடையாது. அந்த ஒரு டீ கடையில் ஃபோன் 1 ரூபா காயின் போட்டு சிவா போட்டான். நீ பேசுகிறான் அண்ணன் எடுத்து அண்ணே லட்சுமணன் பேசுகிறேன். லட்சுமணன் என்னடா அப்படின்னாரு. ஆனால் இங்கே தான் ஜவுளி கடையில் உட்காந்துருக்கோம், என்ன கடை திறக்கணும். அறிவிட்ட வெண்ணீங்கள என்ற அறிவியில் மதுரைக்காரன் புத்தியை காமிக்கிறீங்களே, முதல் கிளம்பி வாங்கடா. என்ற கடையே திறக்கல, இந்த ஊதுபத்தி கூதில் போய் வாங்க நிற்கிறீங்களே, வாங்கடான்ட்டார். வீட்டுக்கு போனேன். கண்டபடி திட்டினார் ராஜேந்திரன். இவங்களுக்கு என்ன அளவு எடுத்து இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க, போங்களா வீட்டுக்கு போங்களான்ட்டார். மாதிரி ஒரு ரொம்ப அருமையான மனிதர். கடைசியாக ஒரு பிறந்தநாள் அவர் சாவதுக்கு முன்னாடி ஒரு பிறந்தநாள் போயிருந்தேன். காலெலாம் பார்த்தாரு. ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்துட்டு பார்த்துக்கிடாம்னாரு. நீ ஏதாவது பணம்னா என் மனைவிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிடாம்னாரு. எல்லா பேருக்கும் பிடிக்கும். விஜயகாந்த் பிடிக்காத ஆள் யாரும் இல்லை. இன்றைக்கும் பாருங்கள், டெய்லி 5 பேர் சோறு போடுறாங்க. ஆமாம் ஆமாம், வேணாம் வராங்க, பஸ்ஸில்லாம் வராங்க. அந்த மாதிரி எத்தனை லட்சம் பேர் அன்றைக்கி கூட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமேனு வந்து நான் பொள்ளாச்சியில் வந்து குசேலன் படம் ஷூட்டிங் போயிருந்தேன். ஷூட்டிங் முடித்து சக்தி ஹோட்டல் வாசலில் வந்து பாக்கு போடுவேன், போட்டு துப்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ எதிரில் ஒருத்தர் வந்து ஓடி வந்தார். அண்ணன் உங்களை கூப்பிட்றாரு. யாருங்க அண்ணன், போங்க அப்படின்ட்டு உடனே பாம்பிட்டாங்களோ துப்பிட்டா. அங்கே எதிரில் கர்நாடகாவில் விஜயகாந்த் போய்ட்டு அப்படின்னாரு. போனேன். லட்சுமி என்ன பொள்ளாச்சியில் தேங்காய் பறிக்க வந்தியா? இல்லை நான் குசேலன் படத்தை நடிக்க வந்தேனே. ஏன் அவர் கூட நடிப்பீங்க, எங்கள் கூட நடிக்க மாட்டேன். நைட்டு 8:30 மணிக்கு நீ நிவேதாலாஜி வரணும், இல்லைன்னா உன்னை பொள்ளாச்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நிவேதாலாஜி போனேன். டைரக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ணே வணக்கண்ணே, சார் இவனுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் போட்டு விடுங்க சார் அப்படின்னாரு. இல்லைண்ணே ஒரு எம்எல்ஏ கேரக்டருக்கு டைலாகே இல்லைண்ணே அப்படின்னு. எனக்கு 4 நாள் டைலாக் எல்லாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, போட்டு விடியா ஏதோ வீட்டுக்கு வாடகை கொடுப்பாயா அப்படின்னாரு. அந்த கேப்பில் டிஃபன் அந்த லஞ்ச் பிரேக்கில் விஜயகாந்தோட காஸ்டியூமர் மேக்கப் பண்ணு சொன்னாங்க. லட்சுமணா எங்கள்டா அண்ணன் சொல்ல பேச பயமாக இருக்குது, கேப்டன்ட்ட நீயே கேளு, விக்ரம் சார் கூட இன்னொரு படம் நடிக்கலாம் கேளு. அப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிஞ்சினேன். ஆனால் விக்ரம் சார் கூட நீங்கள் ஒரு படம் நடிங்கண்ணே, அரசியல் வர போகிறீங்க, ஒரு இதாக இருக்குண்ணே. லட்சுமணா நீ சொல்கிறது ஓகே, டைரக்டர் கேட்டியா? கேட்கவும் நம்பர் ஏதாவது கேட்டு அசிங்கமாக பண்ணேன். இல்லை நான் டைரக்டர் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் டைரக்டர் ஃபோன் பண்ணேன். சார் லட்சுமணன் பேசுகிறேன் சார், பொள்ளாச்சியில் இருக்கேன், விஜயகாந்த் நடிச்சிட்டு இருக்கேன். சொல்லு அப்படின்னாரு. இல்லை சார் இந்த மாதிரி கேப்டன்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட கேட்க சொன்னார். நீயே கேட்டே அவரை? இல்லை நான் தான் சார் கேட்டேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் உங்கள்கிட்ட பேசணுன்ற லைன் கொடுக்குவானாரு. கொடுத்தாரு. பேசுனாங்க. பேசணுன்னு ஓகே ஆயிடுச்சு. சார் மெட்ராஸ் வந்துன்னு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க சார். நான் தேனப்பனுக்காக சொன்னேன். இது கடைசியில் வந்து அவர் வந்து அம்மாக்கறி சிவாவுக்கு சொல்லி ஃபஸ்ட்டு பூஜை போட்ட அன்றைக்கே பிஸ்னஸ் அந்த படம் மரியாதை, அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவார். 7 மணிக்கு ஷூட்டிங்னா அந்த வானத்தை போலில் 6 மணிக்கு அங்கே உட்காந்து மேக்கப் போட்டுருப்பார் வீட்டு வாசலில். அந்த மேக்கப் பண்ணால் கூட அவரே பூசிக்குவார். நாங்களாம் போகும்போது பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவுட் வந்துட்டு மேக்கப் போட்டுருப்பார். அந்த மாதிரி சின்சியரிட்டி. இல்லாட்டினா இந்த ரஜினிகாந்த் கமலுக்கு முன்னாடி இத்தனை படம் நடிக்க முடியுமா? வானத்தை போல படத்தை பொறுத்த வரைக்கும் பல நட்சத்திரங்கள் அதில் எப்படி சமாளிச்சிங்க அத்தனை பேர்? இல்லை சார், வந்து ஷாஜகான் ஒரு பக்கம், கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். ஆளுக்கால் டைலாக் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. மீனவன் பிரபுதேவன் எப்படி ஒத்துழைச்சாங்க படத்தில்? நல்லா ஒத்துழைச்சாங்க. பிரபுதேவா வந்து சாங்லாம் பிரபுதேவா எடுத்தார், விஜயகாந்த் ஆட வச்சார். அதெல்லாம் வந்து நல்ல ஒத்துழைப்பு. வானத்தை போலக்கு அப்புறம் வேறு எந்த படம் ஒர்க் பண்ணீங்க? வானத்தை போலக்கு அப்புறம் நான் வந்து டைரக்டர் சொல்லி, சார் சவுதி சார் கேட்குறாரு என்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். சொல்லாமலே ஒர்க் பண்ணேன். சொல்லாமலே அப்படியே பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.